எனக்கு வேற வழி தெரியல வீரா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. 24 மணி நேரமும் கண்மணி ஞாபகமாவே இருக்கு. அவ இல்லாம தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல. வீரா, கண்மணி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல வீரா. மாமா, எனக்கு புரியுது மாமா. ஆனா இப்ப எதுவுமே முடிஞ்சு போயிடலையே. ஒரு சின்னதா சண்டை நடந்திருக்கு, அதுக்கு அவ கோச்சிட்டு போயிருக்கான்னு நினைங்களே மாமா. மாமா, எல்லார் குடும்ப வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி பிரிவு, கஷ்டம் இதெல்லாமே சகஜம் தானே மாமா. கண்மணி திரும்ப வந்துருவா மாமா, நம்பிக்கையா இருங்களேன். எப்படி வீரா, எப்படி? நான் அவ வீரா நினைச்ச அண்ணனை கொன்றுக்க வீரா, கொன்றுக்க. நான் கொலகாரன் வீரா, நான் கொலகாரன். இந்த உண்மையை இத்தனை நாளா மறைச்ச பாவி அவ எப்படி என்ன மன்னிப்பா வீரா? அப்படிலாம் இல்ல மாமா, நீங்க எந்த தப்புமே பண்ணல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவ உங்களுக்கு எப்பவோ ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவளுக்கு இருக்கிறது அவகிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டோம், அந்த கோபம், அவ்வளவுதான் மாமா. மாமா, எப்படி நீங்க அவ இல்லாம தவிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் கண்மணி உங்களுக்காக தவிச்சுக்கிட்டு இருப்பா மாமா. ஆனா அத அவ வெளி காமிச்சுக்கல, அவ்வளவுதான். மாமா, உங்க மேல அவ கோவத்தை காட்டுறதுக்கான காரணமே அவளுக்கு உங்க மேல இருக்கிற காதல் தானே மாமா. இவரை நம்ம இவ்ளோ நம்பணுமே, உயிருக்கு உயிரா நினைச்சோமே, இவரு இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிட்டாருங்கிற ஒரு வருத்தம் தான் மாமா. ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற காதல் அவளை உங்க கூட சேர்த்து வைக்கும். இந்த உலகத்திலே சுத்தமான உறவுனா அது காதல் தான். எல்லா பிரச்சனைக்குமே அதுதான் தீர்வு மாமா. உங்களுடைய உண்மையான காதல் உங்க 2 பேரையுமே அவ்வளவு சீக்கிரம் பிரிய விடாது. ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்களேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே அவ்வளவு மனசு மாறணும்னா எப்படி?